அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாணவர் வளம் நாடி சங்கம் மற்றும் வளமா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டிற்கு நடத்தும் கல்வி திருவிழா 2025க்கு இந்த விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது மதுரையின் தளபதி, சங்கத்தின் தளபதி அண்ணன் VKR சேகர் அவர்களே, இந்த சிறப்பான விழாவிற்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள நமது இனத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பாவா அம்மன் கே அர்ஜுனன் அவர்களே, நமது சங்கத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மன்னர் திருமல் நாயக்கர் கல்லூரியின் கௌரவ தலைவரும் நாயுடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸினுடைய மாநில தலைவரும் எங்கள் அன்பு நைனா திரு ராஜகோபால் நாயுடு அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களே, எல்லாத்துக்கும் பேர் சொன்னால் டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அனைவரும் இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து முக்கிய விருந்தினர்களும், இங்கே வருகை புரிந்துள்ள மற்ற சங்க நிர்வாகிகள் அனைவரையும், மற்றும் இந்த விழாவுக்கு பெருந்திரளாக இன்று சனிக்கிழமை என்றாலும் விடுமுறை நாட்கள் இல்லாமல் இருந்தாலும் விழா சிறப்படைய வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருகென வரவேற்று நமது சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஒரு சுருக்கமான ஒரு விவரங்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதுக்கு முன்னால் நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள பாவா அம்மன் அர்ஜுனன் அவர்களை பற்றிய ஒரு சிறிய விஷயம். 2012 நம்ம இந்த வளமா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை இதே திருப்பரங்குன்றத்திலே நமது அக்கே நாயக்கர் மண்டபத்திலே துவக்கினோம். அன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக நமது மரியாதைக்குரிய பாவா அம்மன் அர்ஜுனன் அவர்கள், அன்றைய தினம் அவர் கோவை மாநகரின் மாமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வந்து நமது வாழ்த்தியோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் சொல்கிறது 2012 ரூபாய் 25,000 மேடையிலே நன்கொடை அறிவித்து வழங்கினார். அவருக்கு இந்த தருணத்திலே நம் அனைவரும் சார்பில் ஒரு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மேலும் அதன் பின் அவர் நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம மண்டபத்துக்கு வந்து சாமி இறங்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அருள் புரியக்கூடிய அந்த மண்டபத்தில் வந்து அவர் நம்ம ட்ரஸ்ட்டை துவக்கி வச்சுட்டு போனார். இன்று 10 வருடங்களை கடந்து மிக பெரிய ஒரு சிறப்பான அளவில் அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம சமுதாய மக்களுக்காக, குறிப்பாக கல்வியில் மிகப்பெரிய அளவில் நாம் அதில் சாதனை புரிந்து கொண்டிருக்கோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவரும் மாமன்ற உறுப்பினராக இருந்து அதன் பின் அவர் முதல் முறையாக 2016 சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். அப்பொழுதும் அந்த 2016ஆம் ஆண்டும் நமது கல்வி திருவிழாவுக்கு பாபா அவர்கள் வருகை புரிந்தார்கள். இன்று நீண்ட இடைவெளி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து இப்போ அதே சட்டமன்ற உறுப்பினராகவும் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளராகவும் வருகை புரிந்துள்ளார். அது ஒரு நம்மளுக்கெல்லாம் அவருடைய வளர்ச்சியும் நம்ம சமுதாய மக்களின் வளர்ச்சியும் ஒன்றிணைந்து போகக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் இங்கே நம்ம மன்னர் கல்லூரி நிர்வாகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அதில் வந்து அவர் நைனா ராஜகோபால் நைனாவும் நமது இப்போ தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய நைனா விஜயராவன் நாயுடு அவர்களும் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து இன்று கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அதிகமான சதுரடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை உருவாக்கி நாக் கமிட்டியின் A++ என்ற கேட்டகரியை அடைந்து மதுரையின் ஒரு சிறந்தான ஒரு அட்டானமி கல்லூரியாக மாற்றிய பெருமை இவர்கள் இருவருக்குமே சாரும். அந்த வகையில் அவருடன் நாம் தொடர்ந்து 3-4 கல்லூரி தேர்தலில் அவருடன் நைனா அவர்கள் தலைமையேற்று அவர்களுக்கு நமது சங்கம் உறுதுணையாக இருந்தது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல் நைனா அவர்களும்
நமது சங்கத்திற்கு கடந்த 2015 ஆண்டாம் முதல் கிட்டத்தட்ட இப்போ 10 ஆண்டு, இது வந்து 10வது வருஷம் இங்கே நம்ம இந்த விழா நடத்துகிறோம். 10 ஆண்டுகளாக நம்மளுக்கு இந்த ஆடிட்டோரியத்தை இலவசமாக வழங்கி இந்த விழா சிறப்பாக நடத்திட எல்லா வகையிலும் நம்மளுக்கு உதவி புரிந்துள்ளார்கள். அதேபோல் நைனா அவர்கள் வசம் தற்போது இந்த மேடையின் வாயிலாக உங்கள் முன்னால் அவருக்கு ஒரு சில கோரிக்கை, நைனா ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த உணவு திட்டத்தை பற்றி சொன்னாங்க, டோக்கன் சிஸ்டம் வச்சு கொடுக்குறோம். மிகப்பெரிய பாராட்டுதலை அனைவரும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வயசிலும் அவர் நைனா வந்து எங்கள் நைனா கிளாஸ்மேட், அவர் 88 வயசு நைனா. இன்னும் 3 நாளில் அவருக்கு பிறந்தநாள். சென்ற வருடம் நம்ம இந்த மேடையிலே அவருடைய கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள். போன ஆண்டு இந்த விழாவை அவருடைய பிறந்தநாளுடன் துவக்கினோம். இந்த தடவையும் நாங்கள் 25 தான் கேட்டிருந்தோம். நைனா அது சில பல காரணங்கள்னால புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேதி மாற்றி ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தோம், நாளைய தினம். ஆனால் அதுவும் அரசு தேர்வு எஸ்ஐ செலெக்ஷன் தேர்வு நடைபெறதுனால வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமை வச்சோம். நாங்கள் கூட யோசித்தோம், என்ன பண்ண எல்லாம் ஒர்க்கிங் டேயில் வைக்கிறோமே அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் இன்றைக்கி வந்திருக்கின்றது ஒரு உண்மையிலேயே சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அரங்கம் நிறைந்ததாக இருக்கும். சென்ற வருடம் மன்னர் கல்லூரியின் தலைவர் நைனா விஜயராமன் சொன்னார், அடுத்த வருஷம் இந்த இடம் போதாது, நம்ம வேறு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். போன ஆண்டு விழாவிலே சொன்னார். பரவாயில்ல, இந்த தடவை ஒரு ஒர்க்கிங் டேயில் வந்தனால இந்த அளவுக்கு எல்லோரும் வந்து வருகை புரிந்திருக்கீங்க, நன்றி. அந்த வகையில் நைனாவுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. இந்த ஆண்டு அவங்க கல்லூரியில் சில கல்லூரி நிர்வாகத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவின்படி இதுக்கு கட்டணம் வசூலிக்க கேட்டுள்ளார்கள். நைனா கௌரவ தலைவர் என்ற முறையில் அவர் நம்ம தலைவருக்கும் செயலாளரிடம் சொல்லி கொஞ்சம் நம்மளுக்கான ஒரு விதிவிலக்கை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நைனாக்கு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து பெரிய அமௌண்ட் இல்லை, இருந்தாலும் நம்ம வேறு வகையில் உணவு அவரை சொல்லக்கூடிய மற்ற திட்டங்களுக்கு நாம் உதவி புதிய தாராளமாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரே ஒரு வேண்டுகோள், நமது மதுரை மாநகர் வளம்நாடு சங்கம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நாயுடு சங்கங்களிலே ஒரு சிறப்பான செயல்பாடுகளை செய்து வருகிறது. நாங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கு உறுதுணையாக இருக்கிறோம். எங்கள் சங்கத்தின் சார்பில் எங்களது தலைவர் அவர்களுக்கு ஆட்சி மன்ற குழுவில் ஒரு இடம் வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தலைவர் அவர்கள் அதை கருணையுடன் பரிசீலித்து விரைவில் அதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று நம்புகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நைனா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அதே போல் இப்போ இன்றைக்கி இந்த விழாவுக்கு சாதனையாளர் விருது கொடுக்குறோம். முதல்ல நம்ம மாமா திரு ராஜபாளையம் தொழிலதிபர் திரு கே வெங்கடசாமி நாயுடு அவர்களுக்கு சாதனையாளர் விருது கொடுக்குறோம். உண்மையிலே இது வந்து நம்ம செஞ்ச ஒரு தாமதமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்று தினம் அதை செய்கிறோம் என்ற பெருமையுடன் அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், இங்கே சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் வளமனா சமூகத்தை சேர்ந்த அனைவருக்கும் தெரியும். மாமா திரு கே வெங்கடசாமி நாயுடு அவர்கள் நம்ம இனத்திலேயே பருத்தி துறையில் ட்ரேடர்ஸாக ஆரம்பித்து அதன் பின் ஜின்னிங் ஃபேக்ட்ரி, ஸ்பின்னிங் மில் அப்படின்ட்டு பெரிய அளவில் சமுதாய மக்களுக்கு அவர் உருவாக்கி சமுதாய மக்களை அது எல்லாருக்கும் அதில் ஒரு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுத்தார். அன்றைய காலகட்டத்தில் 70களிலிருந்து அவருடைய நம்ம அன்னைக்கு இருந்த சூழ்நிலை விவசாயத்தை நம்பி மட்டுமே நம்ம இருந்தோம். ஹோட்டல் முனியாண்டி விலாஸ் மட்டுமே நம்ம இருந்தோம். அப்போ அந்த சூழ்நிலையில் தொழிற்சாலையை உருவாக்க முடியும் என்பதை செய்து காட்டிய என்டர்பிரனர் அவர். நம்மளுக்கெல்லாம் முன்மாதிரி. மாமா அவர்கள் அவர் உருவாக்கி கொடுத்த வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடியவர்கள பெரும்பகுதி நமது செயலாளர் உட்பட நிர்வாகிகள் இருக்கக்கூடிய உட்பட அனைவருமே அந்த மில்லுகளில் சம்மந்தப்பட்டவங்க, வேலை பார்த்தவங்க, இல்லை ஏதோ பணிபுரிந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சபையிலே அவரை பாராட்டி அவர் இறந்ததுக்கு பின்னால், அவருடைய மறைவுக்கு பின்னால் போஸ்ட் மஸ்லின்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் அவருக்கு சாதனையாளர் விருதை நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாபா அர்ஜுனன் அவர்கள் கொடுப்பது மிக மிக ஒரு பொருத்தமான விஷயமாக இருக்கும். அதுபோக இன்றைக்கி விழாவிலே கலந்து கொள்ள நமது இங்கே மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய
மதிப்பிற்குரிய அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள் விருப்பம் தெரிவித்து இசைவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர் நேற்றைய தினம் சென்னையில் விருப்ப மனு கொடுப்பதற்காக சென்று ஃப்ளைட்டு சாயந்தரம் கிடைக்கல, நேற்று ஃப்ளைட்டு கேன்சல் ஆனதோ கிடைக்காத காரணத்தினால் அவர் நேற்றைய தினம் வர முடியவில்லை என்று என்னிடம் ஃபோனில் தெரிவித்தார். இந்த சபைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னார். அன்னார் சார்பாகவும் இந்த சபையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே இந்த முக்கியமான நிகழ்ச்சியில் ஒரே ஒரு விஷயம், மாப்பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி ஆப்ரேஷன் மூலமாக இந்த நமது தமிழ்நாடு வெள்ளமநாயுடு மகாஜன சங்கத்தின் தலைவராக மாமா வெங்கடசாமி நாயுடுவும், செயலாளராக மதுரை ஆர் ராமகிருஷ்ணன் நாயுடு மாமா அவர்களும், பொருளாளராக என்கே வெங்கடசாமி நாயுடு மாமா அவர்களும் இருந்த காலகட்டத்தில் நமது இங்கே ஸ்ரீமான் அக்கை நாயக்கர் திருமண மண்டபத்தை சீரமைத்து அங்கே அருள்மிகு சுப்பிரமணிய சாமி வந்து வருடந்தோறும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அங்கே வந்து இருந்து சேவையாற்றுவது ஏற்கனவே தொண்டுதட்டாக வருது. அது இடையில சில பிரச்சனைகள் காரணமாக நின்று போயிருந்த போது மாமா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு வெள்ளமநாயுடு சங்கம் அதனை வந்து உருவாக்கி அதை சீர்படுத்தி அந்த மண்டபத்தை இன்று வரைக்கும் நமது மக்களுக்கு பயன்பாட்டிற்கு இருக்கிறது. ரெண்டாவது, அதே போல் கூடலூர் பெருமாள் கோயில் தெருவில் உள்ள நம்ம தமிழ்நாடு வெள்ளமநாயுடு சங்க திருமண மண்டபத்தின் நமது சொத்தில் அருகில் உள்ள ஒரு இஸ்லாமியர் ஆக்கிரமித்திருந்தார். அதன் மேல் நம்ம பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. அதை அப்போ அன்னைக்கு செயலாளராக இருந்த நமது மாமா ராமகிருஷ்ணன் நாயுடு அவர்களும் நமது சட்ட ஆலோசகர் நைனா எம்கே ராமகிருஷ்ணன் அவர்களும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து வழக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போ சமீபத்திலே அந்த நீங்கள் திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், அந்த சந்தையை மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை நமது தலைவர் VKR சேகர் தலைமையில் மதுரை மாநகர் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து துணிந்து செயல்பட்டோம். அதுவும் அந்த பகுதி என்பது இங்கே நமது நைனா தளபதி மாரியப்பன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் வந்து நமது கல்லூரி, இந்த மன்னர் கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கிறார். அந்த பகுதியின் செயலாளராகவும் அவர் தான் இருக்கார். அவருக்கு தெரியும் அங்கே வந்து பெரிய ஒரு அந்த ஏரியா காட்சிமார் தெரு அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு பகுதி. அந்த பகுதியிலே சாதாரணமாக யாரும் சென்று விட முடியாது. அங்கே இந்த சொத்தை மீட்டெடுத்தது மிகப்பெரிய நமது சங்கத்தின் சாதனையாகும் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் இன்னமும் நம்மளுடைய பணிகள் தொடரும், மென்மேலும் சாதனைகள் புரிவோம் என்று கூறி இங்கே இன்று சாதனையாளர்கள் விருது பெறும் அம்மன் கே அர்ஜுனன் பாபா அவர்கள் மற்றும் என்கே வெங்கடசாமி நாயுடு மற்றும் நந்தகுமார் அவர் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக மேதகு ஜனாதிபதி அவர்களின் விருதினை பெற்றவர். அவருடைய விருதும் இன்று வழங்கப்படுகிறது. சாதனையாளர்களை பாராட்டி இன்று இங்கே வருகை புரிந்துள்ள குழந்தைகள் விளையாட்டுப் போட்டிகள் அவங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு. இவங்க எல்லாத்தையும் ஒரு வாழ்த்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி பாபா அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் அங்கேருந்து கோவையிலிருந்து கிளம்பி நம்ம விழாவில் இன்னைக்கு பல வேலைகள் அவருக்கு இருக்குது. தேர்தல் வேலைகள் ஆரம்பித்து வச்சாச்சு. அங்கே அவர் மாவட்டம் அதுவும் சொல்ல குறிப்பிடணும், ஒரு திராவிட கட்சியில் சொல்ல போனால் திமுகவிலே மாவட்ட கழக செயலாளர் அப்படின்ற பதவி வந்து ஒரு சாதாரண பதவி அல்ல, மிகப்பெரிய ஒரு பதவி. ஏன் சொல்லின்றால் நாம் இங்கே இருக்கிறோம், நம்மால் ஒரு பகுதி நிர்வாகியாக வர்றதுலேயே பல பிரச்சனை அவர் பாபாவே வந்து நடத்தி வச்சார். தேர்தல் பொறுப்பாளராக இருந்து நமது மதுரை மாநகர் மாவட்டத்துக்கு நடத்தி வச்சார். எனக்கு அதில் பொறுப்புகள் போடும்போது பல பிரச்சனைகள் வந்தது, பாபா இருந்தும் சொல்கிறேன். அதனால் இது வந்து ரெக்கமெண்டேஷனால் கிடைக்கிற பதவி அல்ல, இது வந்து திறமையினால் தன் உழைப்பினால் அவர் வந்து இந்த அளவுக்கு அடைஞ்சு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக அவர் நம்ம கோவை மண்டல தளபதியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களின் நல்லாசியுடன் அவர் வந்து தொடர்ந்து அவருக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துள்ளார். இந்த தருணத்திலே அவருக்கும் திரு வேலுமணி அவர்களுக்கும் இந்த சபையின் மூலமாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவருக்கு மேலும் மேலும் வாரிய தலைவர் மற்றும் இன்னும் அதுக்கு மேலே பதவிகளை அவர் பெற்றிட வேண்டும். நமது சமுதாயத்துக்காக மேலும் அவர் தொண்டு ஆற்ற வேண்டும். ஏற்கனவே அவர் வந்து ஊருக்கு மரவப்பட்டிக்கு
நிறையா செஞ்சிட்ருக்கார். எங்களுக்கு தெரியும், மரவப்பட்டிலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஏதாவது பிரச்சனைன்னா கோயம்புத்தூருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் உதயகுமார் இங்கே சட்டமன்றம் இன்றைக்கி வரப்போகிறார், இப்போ வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஃபோன் போட்டு அங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள்லாம் கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டே தீர்த்து வைக்கிறாரு. அதே போல் மென்மேலும் அவர் பதவிகளை பெற்று நம்ம சமுதாயத்துக்கு மேலும் அவர் இன்னும் சேவைகளை ஆற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்று விருது பெற வந்திருக்கும் பாபா ஜெயராமன் அவர்கள், திரு வெங்கடசாமி நாயுடு அவர்களின் குமாரர், அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே அரிது, ரொம்ப கூச்ச சுபம் உள்ளவர். பாபா இன்று வருகை புரிந்துள்ளார். அவரையும் வரவேற்று இந்த விருதினை பெருமைக்காக அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.